உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்க போகுது. பல நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன். கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம். அதை போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி, நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது, எப்படி இருந்தால் இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் இந்த ராசி பலனில் விளக்கமாக சொல்ல போகிறேன். எந்த கடவுளை வழிபடலாம், எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோம். நம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கார் பாருங்க, ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய கேது பகவான். இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிடணும். எந்த கிரகம் நம்மளுடைய லக்னத்தில் இருக்கவங்க, நம்ம ராசியில் இருக்கவங்க, அந்த கிரகத்தை நம்ம அனுசரித்து போடுங்க. அந்த கிரகத்துடைய இயல்பு இப்படிதாங்க நம்ம வாழ்க்கை இருக்கும். இந்த நவம்பர் மாத பலன்களை பார்க்குற போது சிம்மராசிக்காரங்களுக்கு ராசியில் கேது பகவான் இருக்கார். ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதம் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்கன்னா நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் உங்களுக்கு ஞானம் பெருகும். பொதுவாக கேது பகவான் வம்பு வழக்குக்கும் கேது பகவான் தான், ஞானத்திற்கும் கேது பகவான் தான். அந்த கேது பகவான் நம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கார். அப்போ நிறைய ஆன்மீக வழிபாடுகளை செய்யலாம். கோயிலாக சென்று வரலாம். சக்தி பெட்டகங்கள் இந்த கோயில்கள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் போகணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும்னா கோயில்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய சக்தி பெட்டகங்கள். அந்த கோயிலில் போய் சாமியை கும்பிடுகிற போது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தன்மையெல்லாம் விலகுது. அதனால தான் சொல்கிறோம், கோயிலில் போய் சாமிகிட்ட முறையிடுறோம், நம்ம கஷ்டத்தை சொல்கிறோம், அந்த சாமி என்னை காப்பாற்றிருச்சுங்கிறோமே. நம்மளுடைய நெகட்டிவ் பவர் விலகக்கூடிய கோயிலாக இந்த கோயில் இருக்கும். எந்த கோயிலுக்கு சென்று சாமியை வழிபடுகிற போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தோ அந்த கோயிலை பிடிச்சு வச்சுக்கிடணுங்க வாழ்க்கையில். அந்த கோயிலுக்கு மீண்டும் மீண்டும் போகணும். ஏன்னா நம்முடைய உடம்பில், நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பவர் எல்லாம் விளக்கக்கூடிய சக்தி பீடமாக, சக்தி மண்டலமாக அந்த கோயில் இருக்குன்னு அர்த்தங்க. அந்த கோயிலை பிடிச்சுக்கிடணும். அப்படி இந்த தடவை நீங்கள் விநாயகரை வழிபடுகிற போது மிகச்சிறந்த வெற்றி வரலாற்றை நீங்கள் எழுத முடியும். அப்படிப்பட்ட காலம் இது. ராசிநாதன் சூரிய பகவான் நீச்சமாக இருந்துகிட்டு இருக்கிறார். அவரே இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல 4வது ஸ்தானத்துக்கு போய் உட்காருவார். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் வரப்போகுது. சொத்து வாங்குகிற யோகம் வரப்போகுது. நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த காலகட்டத்தில் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, கூட இருக்கிறவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட இருந்து குடிபறிப்பதற்கு தான் இப்போ ஆட்கள் தேவைங்கிற மாதிரி நாட்டில் சூழ்நிலைகள் ஆகிப்போச்சு. கூட இருந்து குடிபறிக்கிறாங்க. யார் நல்லவர் யார் கெட்டவர்னு சொல்ல முடியல. சிம்மராசிக்காரங்க அதில் மனம் புழுங்கிக்கிட்டு இருப்பீங்க. 7ஆம் இடத்துல ராகு. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் சேர்றார். அந்த பார்ட்னர் நல்ல பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளை கைவிட்டுட்டு போனால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நம்ம பிஸ்னஸ் பார்ட்னருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்து கொடுக்குறார். பிஸ்னஸில் நான் இப்படி இல்லை வேற மாதிரி பண்ணணுங்கிறாரு. நீங்கள் சொல்லி பார்க்குறீங்க, கட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறார் பார்ட்னர். அப்போ நமக்கு துரோகம் செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பார்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்கள் இருப்பாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். சில பிஸ்னஸ் பார்ட்னர் நம்மளை விட விலகி போகலாம். அது நமக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். சிம்மராசிக்காரங்க அதில் சூதானமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்கிற போது புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் வருகிறது. பல சிம்மராசி அன்பர்களுக்கு சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கிடுவீங்க. 7க்குரிய சனி பகவான் 8ல் உட்கார்ந்துருக்கிறது கவனமாக இருக்கணும். கட்டின மனைவிக்கு மனசில் ஏதோ ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. சொல்ல முடியாத வருத்தம். சொன்னாலும் இந்த ஆள் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரின் வருத்தம் இருக்குது கணவன் மனைவி உறவில். அதை புரிஞ்சு நடந்து கொள்வது என்பது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி தரும். மாத்ருஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் அப்படின்னு சேரும்போது தாயுடைய வாழ்க்கை முறையின் பார்த்தீங்கன்னா தாயுடைய ஆதரவு இப்போ கிடைக்கும். தாய் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். நீங்கள் உங்கள் தாய்க்கு பக்கபலமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் ஏற்பட போகிற, குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லேருந்து சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. இதுவரைக்கும் உங்களுடைய நிலத்துக்கு நீங்கள் ஒரு பட்டா வாங்கலை அப்படின்னா இப்போ அதுக்குரிய முயற்சிகள் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்.
5ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுக்கும். உங்களில் பலருக்கு வேலை மாறும், இடம் மாறும் சூழ்நிலை உண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு அட்டமத்து சனி வேலை விஷயத்தில் ஆட்டி படைக்குது. ஒன்று சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை பார்க்குற கம்பெனியில், இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது. புதிய வேலை கிடைக்குமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும். இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் தீரணும்னா காலபைரவர் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமைகளில் காலபைரவர் வழிபாடு செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். காலபைரவரை போய் கும்பிடுங்க. அவரை கும்பிட்டுட்டு வருகிற போது, அவரை தொடர்ச்சியாக நீங்கள் கும்பிடுகிற போது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். 3ஆம் இடத்துல புதன் பகவான் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். லாபாதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது 3-11 தொடர்பு மிகப்பெரிய யோகம்னு உங்களுக்கு தெரியும். ஜோதிட சாஸ்திரம் அது குறிப்பிட்டு சொல்லுது. 3-11 தொடர்பு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய மாதம் இது. உங்களுடைய பயணங்களால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மாதம் இது. சகோதர உறவுகள் பக்கபலமாக இருக்கக்கூடிய மாதம் இது. வியாபாரத்தில் நல்ல சம்பாதிக்க போகிற மாதம் இது. நிறைய நன்மைகள் தேடி வருகிறது. வேலை விஷயத்தில் மட்டும் உங்களுடைய நிர்வாகியை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாமல், உங்கள் மேனேஜரை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதம் நல்ல மாதமாக, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய மாதமாக நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். எனதருமை நேயர்களே, இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உச்சமான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அந்த குரு பகவானுடைய உச்சமாக இருக்கிற போது 12 ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான். நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை, 12 ராசிக்காரர்களுக்குமே நல்லது. குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க. இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவெடுத்துடக்கூடாது. எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள், நம்மளுடைய வெல்விஷர்ஸ் ரெண்டையுமே பாருங்கள். நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்யறதுக்கு. அந்த வெல்விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும். இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும். அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய 5ஆம் இடத்துல கேது பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்கக்கூடாது. அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க. கூட்டு பிரார்த்தனையை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க. உங்கள் வீட்லேயும் சரி வெளியிடத்துலையும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும். பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம். இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார பலன்களை இணைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படித்தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சர்வஜன சுகினோ பவந்து.